முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். விவரங்கள் என்ன? அதாவது கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக வானூர் அருகேக்குள்ள இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் மற்றும் செஞ்சி, கோலியனூர், விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தமிழக அரசை குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்தும் அந்த கூட்டத்தில் அவதூறாக பேசியிருந்தார். அதாவது கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட அரசு வழக்கறிஞர் டி.எஸ். சுப்பிரமணியன் மற்றும் காவல்துறையினர் தனித்தனியாக அவர் மீது 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தான் இன்று பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நீதிமன்றத்தில் 6 வழக்குகள் விசாரணைக்கு வந்துள்ளது. நம்ம முதற்கட்டமா பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கினர் தாக்கல் செய்த அந்த வழக்கு 4ம் நீதிபதி மணிமொழி தலைமையில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஆஜரான சி.வி. சண்முகம் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ள காட்சி தான் பார்த்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திச்சிருக்காங்க. மேலும் 2 வழக்குகள் அதாவது முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. அந்த வழக்கிலும் தற்போது நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் ஆஜராகியுள்ள காட்சியும் நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.